இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாய் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நம் இயேசு உயிரோடு இருக்கையிலே நமக்கு எந்த குறையும் கிடையாது நண்பர்களே. சரி, யாரோ முக்கியமானவர்களை சந்திக்க நீங்கள் செல்கிறீர்கள் என்றால், வேலை செய்யும் இடத்தில், குடும்பத்தில் அவர்களை பார்க்க போகிறீர்கள், அல்லது அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் எப்படி செல்வீர்கள்? நீட்டாக ட்ரெஸ் பண்ணி மரியாதையின் நிமித்தம் அவர்களுக்கு கொடுக்க ஏதாவது பொருட்களை வாங்கி கொண்டு டைமுக்கு டான் என்று சென்று விடுவோம். அப்படித்தானே? அங்கே அவர்களிடம் என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது, அனைத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு செல்வோம். உடன் வருபவர்களை எப்படி அறிமுகப்படுத்துவது என்றும் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு செல்வோம். இந்த நிலையற்ற உலகில் வேலையிலோ குடும்பத்திலோ நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருப்பார்கள், உதவி செய்வார்கள், நம்மை உயர்த்துவார்கள் என்று நம்பிதானே எப்படி அவர்களுக்கு செய்கிறோம்? அப்போது நம்மை படைத்து இன்றளவும் காத்து வருகின்ற கடவுளாகிய இயேசுவை சந்திக்க நாம் எப்படியெல்லாம் தயாராக வேண்டும்? உடலளவிலும் மனதளவிலும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படித்தானே? இயேசுவின் முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கின்றது என்பதே. அதற்கு என்ன பொருள்? அதுதான் இன்றைய வசனம். உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு என்னும் வசனம். வெறும் உலக ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே இயேசுவை தேடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறது வசனம். இம்மைக்காக, இவ்வுலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதாபத்திற்குரியவர்களாய் இருப்போமாம். இயேசுவின் வருகை அது எப்போதும் நம் மனதில் இருக்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய நித்திய குடியிருப்பு அது பரலோகம். அந்த பரலோகத்தை அடைய சிறுக சிறுக அனுதினமும் தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்தால் இயேசுவை வரவேற்க சந்தோஷமாயிருப்பீர்கள். இல்லை, கள்ளமும் பொய்யும் புரட்டும் லஞ்சமும் உங்கள் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருந்தால் அச்சத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் மனநிலையே உங்கள் வாழ்க்கை தரத்தை புடம் போட்டு காட்டிவிடும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் தேவனாகிய உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட அனுதினமும் நினைவுள்ள மனதை எங்களுக்கு தாரும். உமது வருகையில் நாங்களும் காணப்பட மிகுந்த பரிசுத்தம் எங்களுக்கு தேவை. அதற்காக நாங்கள் முயற்சி செய்ய எங்களுக்கு ஞானமுள்ள மனதை தாரும். இயேசுவே, உம்மை சந்திக்க எங்களை தயார்படுத்தும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.